வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் திமுகவின் திரு கண்ணதாசன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. 4 தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கிறது. விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டம் பற்றி என்ன சாதித்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய காவிரி நீர் பிரச்சனைகள் கர்நாடகத்தில் எப்படி அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு கருத்து வேறுபாடுகளை மறந்து செயல்படுகிறதோ அதை போன்று மத்திய அரசிற்கு ஒரு அழுத்தம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் கூட எப்படி ஒரு ஒற்றுமைக்கான கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு தீர்மானங்களாகத்தான் அங்கே இருக்க முடியும். 10 ஆண்டுகளாக நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளாத தேவகவுடாவும் சித்தராமையாவும் இந்த காவிரி பிரச்சனைக்காக ஒன்றாக கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், மத்திய அரசு வாஜ்பாய் இருந்த காலத்தில் காவிரி பிரச்சனை குறித்து மேற்கொண்ட நிலைப்பாட்டிற்கும் இப்பொழுது இருக்கிற நிலைப்பாட்டிற்கும் வேறுபாடு இருக்கிறது அனைவருக்கும் தெரியும். காரணம் என்னென்னு கேட்டால், இந்த சிஆர் என்று சொல்லக்கூடிய காவிரி ரிவர் அத்தாரிட்டி என்ற அமைப்பையே ஏற்க மறுத்து அது பல்லில்லா பாம்பு என்று சொல்லி அது சம்பந்தமாக வாஜ்பாய் கூட்டிய கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற அதிமுக கலந்து கொள்ளதே புறக்கணித்தார் ஜெயலலிதா அவர்கள். 2 முறை கூட்டம் கூட்டப்பட்டது. முதல் கூட்டத்தில் ஆவேசமாக பேசிட்டு வெளியே வந்துட்டாங்க. 2வது முறை பேசலை. அப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக வாஜ்பாய் அவர்கள் தண்ணீரை திறந்து வைக்கிறது ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இப்பொழுது இந்த காவிரி மேலாண்மை வாரியம் என்பது இப்பொழுது அமைக்க முடியாது என்று வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைத்தது போல மத்திய அரசு அதில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தமிழகத்திற்கு ஒரு வஞ்சனை செய்துவிட்டது என்பதை வலியுறுத்தும் வகையில் அதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அதாவது திடீர்னு நாங்கள் கூட்டல, யுனைடெடாக கூட்டல. உங்களுக்கு தெரியும், பல்வேறு முறை வலியுறுத்தப்பட்டது. அரசு கூட்டணும்னு சொல்லிச்சு. விவசாயிகள் சங்க கூட்டங்கள், விவசாய சங்கங்கள் கூட்டிய அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போய் பின்னின்று நடத்தியது. ஆக காவிரி பிரச்சனைக்காக யார் போராடினாலும் பின்னின்று போராடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையில் அரசுக்கு வலியுறுத்தி கூட அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து மத்திய அரசினுடைய கருத்தை கூட சொல்ல தயங்கிய பொழுது, எதிர்த்து பேச தயங்கிய பொழுது, இல்லை அமைச்சரவை கூட்டத்தில் என்ன தீர்மானங்கள் கொண்டு வந்தார்கள் என்று மக்களுக்கு எடுத்து சொல்ல தயங்கிய பொழுது, அதற்கு பிறகு மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பு முதலமைச்சராக எல்லாரும் கூட்ட சொன்னாங்க. அதனால கூட்டணும் அப்படிங்கிறது ஒரு சடங்காக நடந்து சாதித்திருக்குதான். நீங்க சடங்குன்னு எடுக்க கூடாது. எந்த ஒரு பிரச்சனையும் மக்களிடம் சென்ற வகையில் ஒரு சாதாரண ஒரு மனு கொடுக்காம நீங்க எந்த பிரச்சனையும் சாதிச்சிட முடியுமா? எதுக்காக ஒரு முதலமைச்சர்லாம் கடிதம் எழுதுறாங்க பிரதமருக்கு, அதனால என்ன சாதிச்சாங்கன்னு கேட்க முடியுமா? அதெல்லாம் கிடையாது. நாங்கள் சொல்வதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தமிழக அரசு மெத்தனமாக இருக்கிறது, மத்திய அரசு ஊரவஞ்சனை செய்கிறது என்ற அடிப்படையில் ஒரு பொது கருத்து உருவாக்க வேண்டும். இந்த நிகழ்வை அடுத்து எப்படி எடுத்து செல்வது, அதற்காக தான் தீர்மானங்களில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு நட்டையீடு கொடுக்கணும். அது மட்டுமல்லாமல் இந்த சிறப்பு அமர்வு கூட்டத்தை கூட்டவும் நாங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னாலே அங்கே சிறப்பு அமர்வு கூட்டப்படுகிறது. அனைத்து கட்சிகள் கருத்து மாறுபாடு இருந்தால் கூட நடத்துறாங்க. அந்த இங்கே மத்திய மாநில அரசுக்கு வலியுறுத்தி சொல்லி கூட அவர்கள் அமைதியாக இருந்த காரணத்தால் தான் ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அறிவுறுத்துவதற்காக, அழுத்தம் கொடுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதா சொல்றார். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை? நேற்று நடந்த கூட்டமானது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கூட்டணி கட்சி கூட்டமாகத்தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மட்டும்தான் தமாகவை தவிர கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இல்லை, யாரும் வரவேணான்னு அவங்க சொல்லவே இல்லை. எல்லோருக்கும் அழைப்பு போல. அதனாலேயே இந்த அனைத்து கட்சிகளுமே உணர்வுபூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம்தான், காங்கிரஸ் கட்சி தான் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறது காவிரி விவகாரத்தில் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாட்களாக பாரதிய ஜனதா கட்சியின் மீது தொடர்ந்து வைத்து கொண்டிருந்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் நேற்று திமுக கூட்டின கூட்டத்தில் தெளிவாயிடுச்சு. ஏனென்று சொன்னால், நம்ம நண்பர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்கள், இந்த அழுத்தம் கொடுக்க வேண்டும், மத்திய அரசு திடீர்னு இது மாதிரி செஞ்சிருச்சுன்னு. இந்த தீர்மானத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அதை பார்க்கணும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதை இந்த கூட்டம் கண்டித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி அரசாங்கம் ஏதோ இதை செஞ்ச மாதிரி சொல்றாங்க. அவர் மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞரும் கூட. 2008 இன்டரிம் அப்ளிகேஷன் நம்பர் 2 ஆஃப் 2008 மிக தெளிவாக
அன்றைக்கு இருந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு மிக தெளிவாக அன்னைக்கு கோர்ட்டில் உங்களுக்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்த அந்த ஆர்டர் போடுறதுக்கோ இதை விசாரிப்பதற்கோ உரிமை இல்லை என்பதை இன்டரிம் அப்ளிகேஷன் 2 of 2008 தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, you lack the jurisdiction of this honorable court to entertain such matters has also been mentioned. இல்ல அதையெல்லாம் இப்ப பேசுறதுனால என்ன லாபம்? இப்ப அதே தானே இப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் சொல்றாங்க. அப்ப நீங்க தண்ணி வரணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பேசுகிற போது இல்ல இஷ்யூ அது இல்ல. ஒரு மிகப்பெரிய பொய்யை எப்படி மறைக்கிறார்கள்? 2008 ஆளுங்கட்சியா இருக்கும் போது நாங்க செஞ்சா சரி, ஆனா 2016 நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது பிஜேபி செய்ய தவறுன்ற அந்த நிலைப்பாடு மக்களை ஏமாற்றும் மோசடி வேலையா இல்லையான்றது தான் இஷ்யூ. சட்ட ரீதியாக இன்னைக்கு என்ன பிரச்சனை? இந்த அரசாங்கம் சமீபத்தில் நடந்த 2 ஜட்ஜ் பெஞ்சில் மிக தெளிவாக உங்களுக்கு இதில் நீங்கள் விசாரிக்க முடியாது, ஏற்கனவே 3 ஜட்ஜ் பெஞ்சில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த காவேரி மேலாண்மை வாரியம் தீர்ப்பா இது யாருமே சொல்லலை, இந்த அரசாங்கம் சொல்லிருக்கு, தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது, நீங்க இதை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னதை தான் ரொம்ப வெகுண்டு எழுந்து பொங்கி எழுந்தாங்க எல்லாருமே. ஆனா இது 2008லயே பழச பேசுறதுனால என்ன லாபம்னு நான் கேக்குறேன். அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி என்ன இருக்கு அவங்களுக்கு? உங்களுக்கு என்ன லாபம்? கார்த்திகேயன், சிம்பிள் சிம்பிள் ஒரு நிமிஷம் சிம்பிள். 2008 நீங்க சொன்னது தவறுன்னு ஒத்துக்கிறீங்களா? அது இல்ல, லீகலா இதுதான் சரி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்க எப்படி இன்னைக்கு சொல்றது தவறுன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப இதுல இருந்து காவிரி விவகாரத்துல சட்டப்படி சரியாக நடந்து கொண்டிருப்பதை அரசியலாக்குவதோடு மட்டுமல்லாமல் பதட்டத்தை உருவாக்குகிறீர்கள். உங்கள் மேல் உள்ள களங்கத்தை, நீங்கள் தமிழகத்திற்கு செய்த துரோகத்தை மறைக்க பார்த்து அதை பாஜகவின் மீது பழி போடுவது என்பது மிகுந்த தவறான ஒரு விஷயம். இதை நீங்க மறுக்க சொல்லுங்க. நீங்க முழுமையா படிக்காம அறகுறையா சொல்ற தவறு இல்ல. நீங்க ஐஏ2ல என்னன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2008 அந்த 2007 காவிரி நடுவர் தீர்ப்பாணையத்தினுடைய அந்த விவரத்தை எடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க நம்முடைய கர்நாடக அரசு. அப்பொழுது ஒரு தீர்ப்பாயம் ஒன்று கொடுக்கக்கூடியது உச்சநீதிமன்றம் கொடுத்தது போல அது குறித்து நீங்கள் விசாரிக்க முடியாதுன்னு இன்னைக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா புதுவை அரசும் இதே மனுவை தான் போட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். நாங்கள் கேட்கறதெல்லாம் 2008 சொல்றீங்க, 2008 அந்த வழக்கு நிலுவையில் இருந்ததை அதற்கப்புறம் 2014 நீங்கள் அரசுல வெளியிட்டோங்க அப்படின்லாம் சொன்னீங்க. 2014 ஆட்சி 2013 காங்கிரஸ் ஆட்சியில் வெளிவந்து 2014 நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. 2014 2016 வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் சொல்ற வரைக்கும் நாடாளுமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் கொண்டு வர உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அது மட்டும் இல்ல, வஞ்சனை செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்களா அவங்க திமுக இவங்க வேண்டுமென்றே ஜல்லிக்கட்டு பிரச்சனையில உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுன்னு சொன்னவங்க இப்ப உச்சநீதிமன்றத்துக்கே எந்த அதிகாரம் கிடையாது. திமுக இதை செஞ்சிருக்கலாம், ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது செய்யல, அதனால அந்த கூட்டத்துல கலந்துக்கல. அதானே விவசாய அமைப்புகள் கூட்டத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்களா இல்லையா? இல்ல, நம்ம கலந்துக்கிட்டோம். நீங்க கலந்துக்கிட்டீங்க. விவசாயிகள் உங்களை குற்றச்சாட்டே வைக்கலையா? விவசாயிகள் உங்களை குறைய சொல்லவே இல்லை. மத்திய அரசுக்கு எதிராக தானே ரயில் மறியல் போராட்டம் நடந்துக்கிறாங்க. அதையே நாங்க தவறு. அங்க நீங்க கலந்துக்கிட்டீங்க, அந்த கூட்டத்தில் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா திமுக கூட்டத்தில் நீங்க கலந்துருக்கலாம். அதுல என்ன மாறுபாடு பேசிட்டீங்களா? ரயில் மறியல்ல நாங்க கலந்துக்கல. நல்லா புரிஞ்சுங்க. எங்களுடைய டாக்டர் தமிழிசை தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்ல, நான் கேட்ட கேள்வி நீங்க ரயில் மறியல் போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்கன்னு நான் சொல்லல. விவசாய அமைப்புகள் அழைச்ச கூட்டத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்னேன். அந்த கூட்டத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க. விவசாயிகளும் மத்திய அரசை எதிர்த்து தானே போராட்டம் பண்றாங்க, மத்திய அரசை எதிர்த்து தானே குறை சொல்றாங்க. இல்ல, தவறு. அவங்க கூட்டின கூட்டத்துல எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மிக தெளிவாக விளக்கினார். ஆனா திமுகவுக்கு தகுதி இல்லை இது குறித்து பேசுவதற்கு. ஏனென்று சொன்னால் அவர் ரொம்ப ஒரு மூத்த வழக்கறிஞர், பேசுறது ரொம்ப ஆச்சரியமா. கர்நாடகாவில் எதிரெதிர் நிலையில இருக்கக்கூடிய காங்கிரஸும் பதில் இது பண்ணீங்கன்னா கேள்வி கேட்டா கஷ்டம் இல்ல. என்னோட கேள்வியை நீங்க முழுசா உள்வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க, நான் போதிய நேரம் தரேன். நீங்க எதிரெதிர் நிலையில இருக்கக்கூடிய கர்நாடகாவில் காங்கிரஸும் பிஜேபியும் எதிரெதிர் நிலையில இருக்கு. அங்க கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல கூட்டிக்கிறாங்க. அங்க ஒரு பிரச்சனையாக அதை பாக்குறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னால அவங்க கலந்துக்கிறாங்க. மத்திய அரசோட நிலைப்பாடுங்கிறதையும் அவங்க விமர்சனம் செய்யறாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க செய்யறாங்க. ஆனா இங்க மட்டும் இல்ல, இது இவங்க செய்யல, அதனால நாங்க கலந்துக்கலங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்ல, அங்க கூட்டினது அரசு.
அதனால புரிஞ்சு அனைத்து கட்சி கூட்டம் இல்லைங்க. அரசு காங்கிரஸ் கூட்டுச்சு போறாங்க. ஆனா இங்கேயும் தெளிவா நாங்க என்ன சொல்றோம், அதிமுக கூட்டினால் அதுதான் ஆளுங்கட்சி, அவங்களோட நிலைப்பாடு சட்ட ரீதியாகத்தான் இதை எதிர்கொள்வோம்னு இருக்குது. அவங்க கூட்டா கண்டிப்பா போவோம். இங்க இஷ்யூ அது இல்ல. தொடர்ந்து ஒரு விஷயம் மறைக்கப்படுகிறது. விவசாயிகள் சங்கம் கூட்டினாங்கன்னு சொன்னாக்க அவங்களுடைய எங்களுடைய நிலைப்பாட்டை சார்ஜ் வச்சிருக்கீங்கல்ல, 74ல இருந்து ஆட்சி பொறுப்புல இருந்த இரு கட்சிகளும் வெள்ளையறிக்கை விடணும். நீங்க எனக்கு நேரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், இந்த 2.5 வருஷத்துல இதுதான் சென்ற மாதம் தான் முதல் முறையாக இந்த வழக்கு பிஜேபி அரசு அமைந்த பிறகு வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்றோம். 2 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கிறார். 2013 பிப்ரவரியில இந்த வழக்கு வந்தபோது அன்னைக்கு தடையே இல்லை. எதுக்கு? இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு தடை இல்லை. ஆனால் அதன் பிறகு டிசம்பர் 3, 2013 தான் உச்சநீதிமன்றம் சொல்கிறது, நீங்கள் காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு அவசரம் காட்டாதீர்கள், அதர் பெண்டிங் அப்பீல்ஸோட சேர்த்து விசாரிக்கலாம். ஒரு மூத்த வழக்கறிஞருக்கு தெரியும், உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகுதான், அதனாலதான் இந்த அரசு அமைக்கலன்னு தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது இந்த லீகல் பாயிண்ட் நிறைய பேசிட்டோம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் கேட்கிற கேள்வி எல்லாமே தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானதுன்னு சொல்லிருக்கிறோமா இல்லையா? அதுதான் விஷயம். தீர்ப்பாயம் தீர்ப்பு என்ன? காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு தான் இறுதியானது, நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ஏதோ இன்னைக்கு தான் நாங்க புதுசா கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி திமுகவும் காங்கிரஸும் மிக மோசமான நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றனர். IA2 2008ல சொல்லிருக்கிறாங்க. அந்த வழக்கு 2013க்கு பிறகு 2.5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வருது. 20 நாள் முன்னாடி தான் வருது. எப்படி பிஜேபிக்கு இதுல ரோல் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? தவிர அதை விவசாயிகளுக்கு சட்ட ரீதியா புரிய வைக்கணும். கண்ணதாசனை போன்ற அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்கள் கட்சி உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டது விவசாய அமைப்புகள் தான். அவங்களுக்கு நீங்க இனிமே என்ன சட்ட ரீதியா இல்ல சார், அப்ப அது அவங்கள்ட்ட நாங்க சொல்ல வேண்டியது விவசாய அமைப்புகள் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை இல்லையா? இப்ப நான் சொல்றேன் புரிஞ்சுதானே இல்ல கார்த்திகேயன், நான் நண்பர் பல்வேறு இதை சொன்னார். இதே பிஜேபி காவேரி பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன், அங்கே தேவகவுடா உண்ணாவிரதம் இருக்கிறாரு, உடனடியாக மோடி பார்க்கலாம் வருத்தம் தெரிவிக்கிறாரு. அனந்தகுமார் இவங்கெல்லாம் போய் எங்கள் மேலே சந்திக்கிறாங்க, ஷெட்டெல்லாம் சந்திக்கிறாங்க, போய் அமைச்சர்களை பார்க்குறாங்க. அவங்க இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது மத்திய அரசோட பேசணும்னு, உமாபாரதியோட போய் சந்தித்து பேசுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி செய்யக்கூடிய காரியத்தை, தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணும் செய்யக்கூடிய காரியத்தை இங்கு இருக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர் இருக்கிறாரு, பிஜேபி தலைவி இருக்கிறாங்க, தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்திற்காக என்ன செய்திருக்கிறார்கள், என்ன போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். இவங்க மற்றவங்களோட போறது இருக்கட்டும், இவர்கள் பிஜேபி சார்பாக என்னென்ன செஞ்சிருக்காங்க. அதில் இன்னொன்று சொன்னார், அதிமுக சார்ந்தா போகணும். அவங்க நேச்சுரல் அல்லிஸ் எங்களுக்கு தெரியும், அதனால எங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு பிரச்சனை காவேரி கிடையாது. அதிமுகவுடன் 50 எம்பிகள் இருக்கிறாங்களே, அதை வச்சு எப்படி அரசியல் நடத்துறது அவங்க பார்க்கறாங்க. உங்களோட சேர்ந்து அவங்களும் சார்ஜ் வச்சாங்களே 74ல இருந்து இது வரைக்கும் நீங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க, இரு கழக ஆட்சிகள் சொல்றேன், என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தொடர்பா நீங்க எல்லாரும் திறந்த புத்தகம் தான், ஒளிவு மறைவே கிடையாது. 68ஆம் ஆண்டு ஹேமாவதி, ஹேரங்கி இந்த அணைகள்லாம் அண்ணா இருந்த பொழுது கட்டப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடந்தது. 74ல் இந்திரா காந்தி அவர்கள் இந்த மாதிரி பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை 2 மாநிலங்களுக்கும் நீங்க வழக்கு போட்டதெல்லாம் இருக்க சொல்லி வழக்கு வாபஸ் போட்டது. என்ன கண்டிஷன்லாம் மீண்டும் வழக்கு தொடர பிரச்சனை தீர்வு எட்டப்படவில்லை என்றால் மீண்டும் வழக்கு தொடர்பு நிபந்தனை அடிப்படையில் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. அதற்கு பின்னர் வழக்கு தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே அங்கே காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு அரசு, சட்டத்துக்கு முரண்பட்ட பிஜேபி என்ன செஞ்சிருக்கு, தமிழக பிஜேபி காவிரி விவகாரத்தில் என்ன செஞ்சிருக்குன்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் 5 பேர் கொண்ட குழுவோடு டெல்லி சென்று சந்தித்து சட்ட ரீதியாக நாம் தமிழகத்திற்கு நியாயமாக, நீதியாக, நேர்மையாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது. தவறு இல்லை சார், ஏன் அதை சொல்லக்கூடாதா? எங்களுடைய எங்களுடைய கட்சி தலைவர் எங்க அகில இந்திய தலைவர் தான் பார்ப்பாங்க. அதுல என்ன தப்பு இருக்குது? இல்ல நீங்க பிரதமரை சந்தித்து இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இவர் தேவகவுடா விஷயம் சொன்னார், அங்க இருந்து நான் வரேன். தேவகவுடா ஒரு முன்னாள் பிரதமர். நாளைக்கு மன்மோகன் சிங் அப்பாயின்மெண்ட் கேட்டா பிரதமர் மோடி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு, சொல்ல முடியாது. இதுதான் விஷயமே. நீங்க சித்தராமையாவோ இல்ல கர்நாடக எம்பிக்களோ சந்திச்சிருந்தா இதே கண்ணதாசனுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்கன்றதுதான் விஷயமே. இதுல பிரதமர் மிக தெளிவாக இருக்கிறார். கோர்ட்ல பெண்டிங் அப்பீல் இருக்குது, அங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நான் 2 பக்கமே
நான் இப்பொழுது உங்க தலையிட வாதம் மாட்டேன். சரினா உங்க வாதம் சரினா மத்திய அரசுக்கு இதுல ஒரு நிலைப்பாடே இல்ல காவிரி உச்சநீதிமன்றத்தில் நீங்க சொல்லி You are wrong. உச்சநீதிமன்றத்துல இரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான கருத்தும் இல்ல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுவதோ செய்யலாம்னு நீங்க சொல்லிருக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க. அதான் சொல்லிருக்காங்க. சட்ட ரீதியாக இதெல்லாம் செய்ய முடியும் நீங்க சொல்லுகிற போது ஏன் பிரதமரை சந்திக்க முடியாது? அங்க இருக்கிற என்ன பிரதமர் பிரச்சனை? நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் மிக தெளிவாக சட்ட ரீதியாகத்தான் அனைத்தும் நடக்கும், நான் இதுல தலையிட மாட்டேன் தெளிவாக்கி இருக்கிறார். நீங்க அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மளே இங்க விவாதிச்சிருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில மத்திய அரசுக்கு ஸ்டாண்ட் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. இத்தனை வருடங்களாக இவர்கள் தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக்கி இருக்கிறது. தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. சரி, கூட்டப்படும். அதுதான ஸ்டாண்ட். அப்போ இந்த சிவில் அப்பீல அதான் சொல்லிருக்கிறோம், நீங்க தலையிடாதீங்க, இந்த சிவில் அப்பீல டிஸ்மிஸ் பண்ண சொல்லுங்க. இந்த சிவில் அப்பீல ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த நீதிமன்றம் அறிவிக்கும். இதுதான் ஸ்டாண்ட். இப்போ ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு வேணும்னே ஒரு பொய்யை பரப்புறாங்க. இவ்வளவு நாள் ஆகல, உடனடியா சொல்லிருக்கிறோம். இந்த 2.5 வருஷத்துல முதல் முறையா கேஸ் வந்திருக்குது. இப்பதான் சொல்ல முடியும். இல்ல ஒவ்வொரு ஆண்டும் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் கூட அப்பொழுது எம்ஜிஆர் ஆகட்டும், தலைவர் கலைஞர் ஆகட்டும், அண்டை மாநிலம் பேசி அப்போ பிரதமர் கூட இணக்கமாக பேசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீரை பெற்று தந்திருக்கார்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடியே கிடையாது, சம்பாவும் பயிரிட முடியாத நிழல். இப்படி ஒரு மோசமான சூழலுக்கு தமிழகம் தள்ளப்பட்ட பொழுது நண்பர் சொல்றாரு, இந்த மாதிரி மத்திய அரசு ரொம்ப தெளிவான முடிவில் இருக்கு. நான் அந்த தெளிவான முடிவு கேட்டீங்கன்னா, தமிழகத்திற்கு தண்ணீர் உடனடியாக கிடைக்கக்கூடாது என்பதில் அங்க இருக்கக்கூடிய பிஜேபி கட்சிக்கு அரசியல் காரணமாக அடுத்து 1.5 ஆண்டுகளில் தேர்தல் வருது, தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது, அங்கேயாவது பிடிக்கணுன்ற ஒரே அரசியல் நோக்கம் தான் பிஜேபி இருக்க தவிர அவங்களுக்கு தமிழகத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாது. இவர் சொல்றாரு அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தேன்னு. ஏன் இங்க இருக்கக்கூடிய உங்களால் போய் பிரதமரை சந்தித்து தமிழகம் இப்படி வறுமையில் வறட்சியில் வாடிக்கொண்டிருக்கிறது, சம்பாட பயிரிட முடியவில்லை, டெல்டா வாசிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஏன் ஒரு அழுத்தத்தை, ஒரு போராட்டத்தை தன்னிச்சையாக அறிவிக்க முடியல? ஏன் அறிவிக்க முடியல? காவிரி மேல பத்தி சொன்னாரு, இந்த மாதிரி வித்ரா பண்ணணும்னு சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன், மத்திய அரசுல பொறுப்பு இல்லையா? தமிழகம் இந்தியாவில் இல்லையா? கர்நாடகம் இந்தியாவில் இல்லையா? மோடி அவர்களுக்கு இது தெரியாது? அவருக்கு ஏதோ வெளிநாட்டு பிரச்சனை, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால பிரதமர் என்ற முறையில் இந்த பிரச்சனையில் இருந்த பொழுது இவர் அழைத்து பேசி தீர்க்கலாம், ஒன்னும் தவறு கிடையாது. பேசலாம். கல்வி திட்டங்களுக்கு மத்திய நிதி தேவை அப்படின்னு தமிழக அரசு வலியுறுத்தி இருக்கிறது. நேற்று மத்திய கல்வி ஆலோசனை வாரிய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கலந்துருக்கிறாங்க. அதில் இந்த கோரிக்கையை அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதிகளை, மத்திய அரசு ஒதுக்கிய நிதிகளை முறையாக செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு இந்த அரசு மீது இருக்கிறது. சர்வ சிக்ஷா அப்படின்னு ஒரு திட்டம், அது அனைவருக்கும் கல்வி திட்டம். அந்த அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகள்லாம் வேறு செலவினங்களுக்காக அது செலவிடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் பல்வேறு வகைகளில் தலைப்புகளில் ஒதுக்கப்பட்ட மத்திய அரசுடைய நிதிகள் எல்லாம் முறையாக செலவிடப்படாமல் மீண்டும் அரசுக்கு திருப்பி அளிக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு முறையான கல்வி திட்டத்தை, முறையான கல்வி, இந்த அரசு எப்படின்னா இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை எதிர்த்தே பல்வேறு காலம் போராடினா, இவங்களுக்கு ஒரு கல்விக் கொள்கை என்பது இல்லாத ஒரு சூழலாக இருப்பதை வைத்து கொண்டு இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆக இந்த சூழலில் இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களை மிகச்சிறப்பாக வரைக்கும் அதிக நிதி ஆதாரம் கேட்க தவறே கிடையாது. கல்வி, ஏன்னா கல்விக்கு ஒதுக்கக்கூடிய செலவினம் மிக மிக குறைவாக இருக்கிறது தமிழகத்தில். இன்னும் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் கழிப்பறை இல்லாத ஒரு சூழல், அவலச்சூழல் இருக்கிறது. இவைகள்லாம் மாற்றப்பட வேண்டும். குறிப்பாக இன்னும் இந்த அரசு செய்யக்கூடியது கழிப்பறை, ஆய்வகங்கள் அனைத்து பள்ளிகளிலும், இன்னும் சொல்லப்போனால் நடுநிலை பள்ளிகள் உட்பட தொடக்க பள்ளிகளிலிருந்து கழிப்பறைகள், நடுநிலை பள்ளியிலிருந்து ஆய்வகங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். அதற்கான நிதி வகையில் கேட்டால் பரவாயில்ல. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மடிக்கணினி கொடுக்குறோம், அது கொடுங்க. மடிக்கணினி கொடு தவறான செயல் கிடையாது. இருந்தாலும் அடிப்படை ஆதாரங்களை, வசதிகளை செய்து கொடுக்காமல் இப்படிப்பட்ட ஒரு நிதி ஆதாரம் கொள்வது என்பது இந்த அரசு இன்னும் தன்முனைப்பாக செயல்படலாம் தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம், இந்த காவேரி விஷயத்தில் இந்த நர்மதா மேலாண்மை வாரியம் அமைத்தது போலன்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த வரையில் நர்மதா மேலாண்மை வாரியம் என்று ஒன்று அமைக்கப்படவே இல்லை. அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பில் கூட அந்த மாதிரி இல்லை. தவறான ஒரு தீர்மானத்தை செய்திருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமா அவங்க பார்த்துக்கிட்டோம். இந்த கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் தொடர்ந்து நாம் கல்விக் கொள்கை குறித்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம், மக்களிடையே அவர்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு இது நாள் வரையில் இந்த புதிய கல்விக் கொள்கை குறித்து எந்த விதமான ஒரு மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை கூட நடத்தவில்லை, அவர்களுடைய ஆலோசனைகளும் சொல்லவில்லை. நேற்று தான் போயிருக்கிறாங்க. இது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம். இல்லையே, சட்டமன்றத்திலே அவங்க சொல்லிட்டாங்க. சட்டமன்றத்தில் சொல்லியாச்சு. இல்லை, நான் சொன்னது மத்திய அரசுடன் ஆலோசிக்கவில்லை புதிய கல்விக் கொள்கையை குறித்து. அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் ஒரு அன்னைக்கு சொன்னது தானே தவிர மற்ற எதுவுமே அவங்க பேசலை. ஆனால் நேற்று தான் போயிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அது நம்ம மின்சாரத்துறை ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே கடந்த ஒரு வாரம் 10 நாளாக எதையெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இப்போ சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசு எதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ இப்பொழுது மத்திய அரசு திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில் பார்க்கும்பொழுது கண்ணதாசன் அவர்கள் சொன்னது ஒரு வகையில் சரிதான். ஏற்கனவே சென்ற மற்றும் அதற்கு முந்தைய வருடம் ஒதுக்கிய கல்வி குறித்த அந்த நிதி ஒதுக்கியதில் எந்த விதமான நிதிகளையும் இந்த அரசு உபயோகிக்கவில்லை. திருப்பியை கூட அமைச்சிருக்கிறாங்க. கல்விக் கொள்கைன்னு சொன்னதுனால இதுல இன்னொரு செய்தியும் இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி TSR சுப்பிரமணியன் தலைமையில போட்ட குழுவை மாற்றி அமைப்பதற்கு மத்திய அரசு முயற்சி செய்கிறது. நவம்பர் மாதத்துல அந்த அறிவிப்பு வரலான்னு ஒரு செய்தி இருக்கிறது. அது நாடு முழுவதும் கிளம்பிய பலத்த எதிர்ப்புகளுக்கு பிறகு மத்திய அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இல்ல சார், இப்போ அதுதான் இந்த இஷ்யூவே. இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு பல விஷயங்கள்ல செயல்படுவது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. இது நாள் வரையிலும் ஒரு பூடகமாகவே செய்து கொண்டிருந்த பல விஷயங்களை இந்த அரசு மக்களிடையே கருத்துக்களை கேட்டு, உதாரணத்திற்கு காமன் சிவில் கோட் மாதிரியான பல விஷயங்கள், இப்போ புதிய கல்விக் கொள்கை இந்தியா முழுவதில் இருக்க எல்லா மாநிலங்களும் சொன்னாங்க. ஆனால் இதையெல்லாம் எதிர்ப்புன்னு இல்லை, மக்களுடைய குரலுக்கு மதிப்பு கொடுக்குறோன்னு கூட நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சொல்லாத, எதிர்ப்புனால பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதே தவறு. TSR கமிட்டியினுடைய ரிப்போர்ட் கூட நாங்கள் என்ன சொன்னோம், இது ஃபைனல் இல்லை, இது அவங்க ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார்கள், இது குறித்து நாம் ஆய்வு செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த என்டையர் ரிப்போர்ட்ல ஒரே ஒரு வரி தான் சமஸ்கிருதம் பத்தி கொடுத்த பரிந்துரைகளை ஒரு சிலதை இது மாதிரி வேணான்னு சொல்றாங்க, அதை மாத்துறோங்கிறது வேற, குழுவையே மாத்துறதுங்கிறது வேற. நீங்க எப்படி? அதாவது புதிய கல்விக் கொள்கைன்னு எது நண்பர் எது சொல்லலான்னு தெரியல. மருத்துவ கல்வி மெடிக்கல் கவுன்சிலுடைய தலைமை அந்த கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்பொழுது அந்த கல்வி திட்டம் முழுமையாக ஆயுஷ் என்ற ஒரு அமைப்பில் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாணவர்கள்லாம் பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி கல்விக் கொள்கையில் இவர்கள் என்ன கொள்கையை உள்ள திணிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு வெளிப்படையான ஒரு செய்தியாக தான் தெரிகிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம், அறிவியல் ரீதியாக கல்விக் கொள்கையை மாற்றுவதிலே இப்பொழுது தேவைப்படக்கூடிய கல்வி திட்டம் தேவைன்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன விரும்புகிறார்கள், இவர்களுடைய கொள்கைகள் என்ன, இவங்களுடைய ஹிடன் அஜெண்டா என்ன, அதை கல்விக் கொள்கைகளை திணிப்பதும், சுப்பிரமணியனுடைய அந்த கல்வி திட்டத்தை முழுவதாக மாற்றி அமைப்பு முனைப்புகள் ஈடுபட்டிருப்பது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அது நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாவற்றையும் ஒரு குழுல ஏற்றணும் அவசியம் கிடையாது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க குழு தொடர்பான அயோத்தி கோவில் கட்ட சட்ட தடைகள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு RSS அமைப்பு சொல்லியிருக்கு. RSS அமைப்போட பொதுச் செயலாளர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. சமீப காலங்களில் மீண்டும் மீண்டும் இந்த கருத்து வலியுறுத்தப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். 2014 சட்ட ரீதியாக நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு ராமர் கோவில் அமைப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து அதை சொல்லி கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தவிர ஆக்கிரமிப்பு தான் அந்த இடத்துல இருந்தது. அங்கே இருந்த நம்பிக்கைகளை, அங்கே இருந்த ராமர் கோவில் மீதான ஆக்கிரமிப்பு அப்படின்றது தெளிவாக சொல்லுவார். மூத்த வழக்கறிஞராக திரு கண்ணதாசன் அவர்களுக்கு தெரியும். திமுகவை அதை ஏற்றுக்கிறாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. அதனால் அங்கே தான் ராமர் பிறந்தார், அதுதான் ராம ஜென்ம பூமி என்பதை இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் தெளிவாக்கி இருக்கிறது. இந்த நாட்டு மக்கள், இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்றுபட்டு அங்கே ராமர் கோவில் எழுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகின்றனர். அதில் இருக்கக்கூடிய மேல்முறையீடுகளை உடனடியாக அதை சரி செஞ்சு சட்ட ரீதியாக நாம் அங்கே கட்ட வேண்டும் என்பதை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இதில் ஒன்றும் பெரிய
ஆச்சரியமோ இதுல விவாதத்திற்கோ இடமே. நாட்டு மக்கள் இந்துக்கள் விரும்புறாங்க அப்படின்னா நீங்க இஸ்லாமியர்களை நாட்டு மக்களை ஏத்துக்கலையா? அப்போ இல்லை, நான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அனைவருமே இந்துக்கள் தானே சொல்றேன். நேற்று தீர்ப்புல கூட அதான் சொல்லியிருக்கு. நேற்று உச்சநீதிமன்றம் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் நேற்று அரசியலமைப்பு சாசன அமர்வு 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வே சொல்லியிருக்கு, இந்த நாட்டில் இந்து என்பது வாழ்க்கை முறைதான், அதுல மாற்ற முடியாது. அந்த 1995 தீர்ப்பை நாங்க எந்த விதத்திலையும் ரீவிசிட் பண்ண மாட்டோம். நீதிமன்றம் சொல்லாத விளக்கத்தை நீங்க தப்பா இன்டர்பிரட் பண்ணாதீங்க. இல்ல அப்படி நீங்க சொல்லக்கூடாது. உச்சநீதிமன்றமே யாரும் நேற்று உச்சநீதிமன்றம் தான் சரி தப்பா இன்டர்பிரட் பண்ணாதீங்கன்னு அவருடைய கருத்து. நமது இந்தியா ஒரு சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடாக நாங்க நினைக்கிறோம். நண்பராக தான் சொன்னார், சட்டப்படி நாங்கள் கட்டுவோம். அதனால் சட்டத்தை அவங்க மதிக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்திய சட்டத்தில் அரசமைப்பு சட்டத்தில் மாற்ற முடியாத பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த செக்யூலர் என்ற வார்த்தை, மதச்சார்பற்ற என்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு எந்த ஒரு மதத்தையும் ஆதரித்தோ அல்லது எதிராகவோ செயல்பட, இதுதான் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாகவோ எதிராக செயல்படக்கூடாதுன்றது அதனுடைய பொருளை செக்யூலர்ன்றது. ஆனால் எப்பொழுதெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திடீர்னு அவங்க இப்படிப்பட்ட செய்திகளை பரப்பி விடுவாங்க. அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ உதாரணத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் இந்தியாவில் தலையெடுத்திருக்கிறது. அண்டை நாட்டு பக்கத்து நாட்டினுடைய ஆக்கிரமிப்புகள், போர் சூழல்கள், அது மட்டுமல்லாமல் கருப்பு பணத்தை வெளியிலிருந்து கொண்டு வருவேன்னு சொன்னது, இவையை பற்றியெல்லாம் இப்போ விவாதம் இல்லை. எப்படி அத்தியாவசியமான பிரச்சனைகள், காவிரி பிரச்சனையோட அவர்களுக்கு ராமர் கோவில் பிரச்சனை பெரிதாக தெரிவதில் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்வதெல்லாம், நீங்கள் அனைத்து சமயம் நம்பிக்கை என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை. நீங்கள் ஒரு இப்போ புதிய விளக்கம் சொன்னார், இந்து மதம் என்பது ஒரு வாழ்வாதார முறைன்னு சொன்னார், வாழ்க்கை முறை. நீங்கள் அப்படி அறிவிச்சிட்டு போங்க, இந்து ஒரு மதமே கிடையாது, அது வாழ்க்கை முறை தான், நாங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதை மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அதை பல்வேறு இந்த மாதிரி நிகழ்வுகள் மற்ற சமயத்தினரை, மற்ற சமய நம்பிக்கை உள்ளவர்களை அவமதிக்கக்கூடிய செயலை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சட்ட போராட்டம்லாம் சொன்னார். வரலாறுகள் ஒருபுறம் இருக்கட்டும், வரலாறோடு வாழ்ந்து விட்டவர்கள் நாம், அனைத்து சமயத்தினரும் இந்தியர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். அவர்களுக்காக நீங்கள் அவர்களை மதமாக பார்க்காதீங்க, இந்தியர்களாக பாருங்க, அவர்களை அரவணைத்து செல்லுங்கள். எங்கெல்லாம் சமரசம் தேவைப்படுகிறதோ அங்கே சமரசம் செய்து கொள்ளுங்கள். ஒரு தெருவில் பெரும்பான்மையர் இருக்காங்கன்னா அந்த பெரும்பான்மை சிறுபான்மையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். அந்த சிறுபான்மையினுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டியது பெரும்பான்மையுடைய உரிமை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கணும்னு சொல்றோம். ராமர் கோவிலா இருக்கட்டும், இல்லை தலாக் விவகாரம், பொது சிவில் சட்டம், இது எல்லாமே பிஜேபி வருகிற போது, ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது அதிகமாக விவாதிக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல பிஜேபி இந்த விவாதங்கள் வருவதை விரும்புகிறது அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்களை பிஜேபி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சொல்லுது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இவர் கண்ணதாசன் சொன்னார், ஏதோ மற்ற மதங்களை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் நாம் ஹிந்து என்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை முறையை, நம்முடைய கலாச்சாரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப அன்பார்ச்சுனேட் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் ஹிந்து என்றால் திருடன் என்று சொல்வது எந்த மாதிரியான, வால்மீகி ராமாயணம் பத்தி பேசிருக்கிறாரு, அப்படி எல்லாம் சொல்றாரா, நடந்துக்கிறாரான்னு பார்க்கணும். முடிச்சிருக்கேன் கண்ணதாசன் சார். நான் என்ன கேட்கிறேன், ஹிந்து என்றால் திருடன் என்று சொல்கின்ற திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அதே வார்த்தையை இஸ்லாமியர்களை பார்த்தோ கிறிஸ்தவர்களை பார்த்தோ சொல்ல முடியுமானா முடியாது. அப்படியே அவர் சொல்லுவாரானா மாட்டார். ஏனென்றால் இவர்கள் தான் வாக்கு வங்கிகளாக சிறுபான்மை மதத்தினரை, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை வாக்கு வங்கிகளாக கருதி அவர்களை தாஜா செய்யும் நோக்கத்தோடு தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறது. நான் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறேன், இஸ்லாமிய சமுதாயம் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமுதாயமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அந்த அளவிற்கு கல்வி அறிவும் போய் சேரவில்லை, இவர்களுக்கு கல்வி கொடுக்கவில்லை. இதற்கு காரணம் திமுக, காங்கிரஸ், மத்தியில காங்கிரஸ், இங்க திமுக, திராவிட கட்சிகள். சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் ஒண்ணு இருக்கு. இல்ல அதாவது நம்ம சொல்லும்போது சொன்னாரு இந்துக்களை திருட, அவர் நான் சொன்னேன், வால்மீகி என்ன சொன்னாரோ அதை எடுத்து சொல்லுங்க. நீங்க மற்றவங்களை சொல்ல முடியுமானா, மற்றவர்கள் குறித்து இந்த கருத்துக்கள் தான் நிச்சயம் நாங்களாம் சொல்லுவோம், அதை பத்தி எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதில் அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொன்னாங்க வாழ்வாதார முறை, அதெல்லாம் பல்வேறு புராணங்களே அதெல்லாம் திருத்தப்படக்கூடிய விஷயங்கள் அவர்களும் தெரிஞ்சு சொல்றாங்க. நம்ம விவாதத்துக்குள்ள அதிகம் சொல்லியிருக்காரு 90% அதுதான் சொல்றேன். அதாவது என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்தை பிரிந்து ஒரு அரசியல் இயக்கமாக உருவாக்க தொடங்கியதோ அப்பொழுது அனைத்து மக்களுக்குமான ஒரு இயக்கமாக
நாங்கள் மாறிவிட்டதனுடைய அந்த கருத்து வெளிப்பட தான் தளபதி அவர்கள் சொன்னது. ஏன்னா மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அவர்கள் வந்து கேலி செய்வது, ஏகடியும் பேசுவது எல்லாம். ஆனால் அதே கல்லூரியில் படித்தார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ராமனை பார்த்து அவர் என்ன பொறியாளரா, அவர் எந்த கல்லூரியில் படித்தார்னு கேட்டா அது ஏகடியமோ கிண்டலோ கேலியோ கிடையாதா? இதே போன்ற ஒரு வார்த்தையை இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்தோ அல்லது கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்தோ கேட்டுவிட்டு திரு கருணாநிதி அவர்களால் தமிழகத்தில் இருந்து விட முடியுமா? முடியாது, பண்ண மாட்டாங்க. அதுதான் இஷ்யூ. ஏன் நான் என்ன கேக்குறேன், அவங்க சொல்லணும்னு சொல்லல. இல்ல நீங்க இந்த குற்றச்சாட்டை வச்சிட்டீங்க, விளக்கம். இவங்க மனிதர்கள் விட மாடுகள் மீது ஆர்வம் கொண்டவர்கள் எல்லாத்தையும் தெரியும். தவறு இல்ல, அது தெரியும். மனிதர்கள் தோலை உரிப்பாங்க, மாட்டு தோலை வச்சா கொன்னுடுவாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப என்ன சொல்றாரு, அவர் பேசிட்டு இருக்க முடியுமான்ட்டு. இந்த மாதிரி சவால்களை நாங்கள் சந்திச்சவங்க தான் ஆதி காலத்துல புதுசா வந்தவங்க கிடையாது. உங்ககிட்ட பிஜேபி கிட்ட இப்படிப்பட்ட மிரட்டல்களை தவிர வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. எந்த கருத்து எந்த வாழ்வீங்க, நான் சொல்ற திரும்ப திரும்ப கேட்டீங்க, வாழ்வி உருவப்படத்தை கொளுத்துங்க. அவர் சொல்லியாச்சு, திரும்ப அதையே சொல்லிட்டு தலைவர் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்ல வரேன், அவரோட மெயின் क्वेश्चनக்கு நீங்க வாங்க. நீங்க பெரும்பான்மை வாக்கு வங்கி அரசியல் நம்ம பிஜேபியை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அதத்தான் சொல்ல வரேன். நீங்க சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியல் ஒரு குற்றச்சாட்டு. இதை தாண்டி நானும் ஒரு கேள்வி கேட்டேன். ஸ்டாலின் வந்து 90% கட்சியினர் வந்து இந்துக்கள் தான் சொன்னார். அப்ப நீங்க பெரும்பான்மை வாக்கு வங்கி அரசியலையும் பண்றீங்க, சிறுபான்மை வாக்கு வங்கி அரசியலையும் சேர்த்தே பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நாங்க வாக்காளர்களா மக்களை பார்க்கல, நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். எங்களுடைய இயக்கத்துல வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் இயக்கமாக மாறிய பொழுது, மக்களுக்கான அனைத்து மக்களுக்குமான ஒரு இயக்கமாக உருவாக்க தொடங்கிய பொழுது அனைவரையும் மதிக்க வேண்டும் என்ற சிந்தனை அடிப்படை தான். அதுக்கான கொள்கையெல்லாம் மாறிவிட்டு வந்தோம்னு அர்த்தம் கிடையாது. மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற சிந்தனை அடிப்படையில் தான் பெரும்பான்மையாக இருந்தாலும் சொல்லி அவர்களும் எங்களுக்கு தான் இயக்கத்துக்காக தமிழகத்திற்காக இருப்பவர்கள், சிறுபான்மை அப்படி தான். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கணும் தவிர இதில் வேறுபடுத்தி வாக்கு வங்கி அரசியல் பார்க்கக்கூடிய நிலைமை திராவிட முன்னேற்றத்தில் எந்த காலத்தில் வந்ததில்லை. ஆனால் இவர்கள் செய்வதெல்லாம் இந்தியாவில் தமிழகத்தில் நடக்கல. என்ன கேட்டால் இங்கே வந்து பெரியார் மண்ணா இருக்கிறதுனால அவங்களுடைய சித்து விளையாட்டுகள் நடக்கலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இவர்கள் என்ன செய்யறாங்க, வாக்கு வங்கி அரசியலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு பார்க்கணும், திடீர்னு பழங்குடியினர் மேல பாசம் வந்து பிரதமர் நேற்று ஒன்று சொல்றாரு, பழங்குடியினருக்கு எதிரானவர்கள் எல்லாம் ஏன் எவ்வளோ பிரச்சனைகள் பழங்குடியினருக்கு எதிராக நடக்குது, ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் எதிராக நடக்குது, தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து கட்டி வைத்து அடிக்கப்பட்டார்களே, அப்பெல்லாம் ஏன் வாய் திறக்காதவர், அதுக்கப்புறம் பேசினார். இப்படி இவர்கள் தான் அரசியல் வாக்கு வங்கி அரசியல் மத அரசியல் செய்யறாங்களே தவிர திராவிட முன்னேற்ற அரசியல் மத அரசியலுக்கான காரணம் உத்தரப்பிரதேச தேர்தல் நெருங்கி வருகிறது. இதை வந்து மையப்படுத்தி தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுது. தேர்தல்கள் வருது, அதனால எதுவும் பேசக்கூடாதுன்னு இந்த நாட்டில் வந்து எதுவுமே பேச முடியாது. ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு மாநிலத்தில் தேர்தல் வந்துகிட்டே தான் இருக்குது. அதற்கு காரணம் இவர்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ். அத்தனை இந்த நம்ம நாட்டினுடைய சிஸ்டத்தையே மாற்றி பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும், இது நம்ம கொண்டு வரோம். இப்போ அந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வர போகிறோம். இதில் முக்கியமான விஷயம், இது வந்து ஈவேரா பிறந்த மண் எல்லாம் சொன்னார், இது ராமானுஜர் பிறந்த மண், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த மண், தேசியமும் தெய்வீகம் என்னது 2 கண்கள் என்று சொன்னவர் பிறந்த மண். அதனால அதுக்கெல்லாம் முன்னாலதான் வரலாறு இருக்கு. உங்களது ஒரு 40-50 வருஷம் வரலாறு தான் இது. தவிர இவங்க விடுவோமா, பிஜேபி வந்து விடுமா, மதவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா மதவாத சக்தியோட மறுபடியும் இணைஞ்சு இவங்க வந்து கூட்டணி வச்சுக்கணும்னு வருவாங்க. இது தொடர்ந்து வெறும் அரசியல் லாபத்திற்காக மட்டுமே செயல்படக்கூடிய, பதவிக்காக செயல்படக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னா அது திமுகவா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அதை மாத்திக்கணும் கொஞ்சம். அதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காவேரி விவகாரத்துல இவங்க கவலைப்படலன்றீங்க. நீங்க கவலைப்பட்டிருந்தீங்கன்னா 2008 காவேரி அதனால அதிக அளவுல எல்லா விஷயத்தையும் செஞ்சதுன்னா அது திமுக தான் அதிகம். பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் இருக்கு. சரி, RSS அமைப்பு இதெல்லாம் சொல்லுது, இது எங்களுடைய நோக்கம் அப்படிங்கறத தாண்டி பிரதமருடைய ஸ்பீச்லயே நேரடியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவர் வந்து தசரா விழாவில் கலந்துக்கிற போது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாரு. இந்த முழக்கம் வந்து எல்லா வீடுகளுக்கும் போய் சேரணுங்கிற இதெல்லாம் சொல்றாருங்கும் போது ஒரு மதச்சார்பற்ற நாடுல ஒரு பிரதமரே இது மாதிரியான ஸ்பீச் எல்லாம் வைக்கிறாரு, இது மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற பிரதமர் தன்னுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டு முறையில ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு. தவறு என்ன இருக்குது? இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஏன் சோனியா கலந்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொன்னது இல்லையா? இல்ல ராகுல் கலந்துக்கிட்டு சொல்ல அன்னைக்கே மன்மோகன் சிங் டெல்லியில சொல்லியிருக்கிறாரு. இதுல பிரதமர் சொல்வது என்ன தவறு? தவறே கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கை. அவர் என்னைக்காவது நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறார்,
நான் இன்னொரு மதத்தினுடைய தெளிவா சொல்லணும்னா முஸ்லிம்களுடைய அந்த குல்லாவை நான் அணிய மாட்டேன். ஏனென்று சொன்னால் நான் அணிந்தால் அது அவர்களுக்குத்தான் தவறு. ஏனென்று சொன்னால் அது அவருடைய அடையாள சின்னம். ஆனால் அதை யாராவது கிண்டல் செய்தாலோ அதற்கு யாராவது இடையூறாக இருந்தாலோ அவர்களை நான் விடமாட்டேன். தெளிவா சொல்லியிருக்கார். மாற்று மதத்தினுடைய நம்பிக்கைகளை மதிப்பதுதான் மதசார்பின்மையை தவிர பெரும்பான்மை மதத்தினரை கிண்டல் செய்து கேலி செய்து அவர்களை துன்புறுத்தி அவர்களிடையே ஒரு மோசமான அவநம்பிக்கை ஏற்படுத்துவதன் மூலமாக சிறுபான்மையை தாஜா செய்யும் வாக்கு வங்கி அரசியலை நீங்க திமுக தான் இங்க தமிழ்நாட்டில் போலி மத சார்பின்மை என்பதற்கு இந்த நாட்டில் ஒரு பெரிய கின்னஸ் ரெக்கார்டை ஒரு பெரிய அவார்டு பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும்னா அதுக்கு நம்ம திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை தான் கொடுக்கணும். அந்த லிஸ்ட்ல இப்ப ஸ்டாலினும் கொஞ்சம் சேர்ந்துகிட்டு வர. விளக்கம். அதாவது எல்லாருக்கும் வெளிப்படையான தெரிஞ்ச விஷயத்த தொலைக்காட்சி மூலம் சொன்னா பொய்ய மெய்யாக்கலாம் நண்பர் நினைக்கிறார். இந்த இவங்களோட ஒரு பிரதமர் ஒரு பிஜேபி கட்சியினுடைய RSS பிரச்சாரகராக தான் நாங்கள் பற்றி கவலைப்பட போறதில்லை. அவர் இந்திய நாட்டுடைய பிரதமர், எல்லா மக்களுக்கான பிரதமராக நாங்கள் நினைக்கிறோம். அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடியவர் மாஷா அல்லான்னு கூட சொல்லலாம், தவறு கிடையாது. உத்தரப்பிரதேச தேர்தல் வருது, அதை சொல்ல மாட்டேன். மாற்று மதத்தினருடைய நம்பிக்கைகளை அவமதிப்பு தான் தவறே தவிர பொய்யா அவங்க ஓட்டு வாங்கணுன்றதுக்காக அவங்கள தாஜா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற செயல்களை விவாதிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பகுத்தறி அடுப்பில் எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் எங்களால தாங்க முடியல, இதெல்லாம் எங்களை விமர்சனம் செய்து கருதுங்கன்னா நீங்கள் எதற்கான விவாதத்துக்கு வரணும். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ராப்பி சேதுப்பிள்ளையுடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கம்பராமாயணம் பற்றி விவாதம் நடத்தினார். ராப்பி சேதுப்பிள்ளையோட ஒரு தலை சிறந்த ஒரு புராணத்தை நம்பிக்கை செய்ய முடியாது. அப்பொழுதெல்லாம் எங்க ஓடிச்சு? அப்படி நாங்கள் சொல்வதால் உங்களுடைய கடவுளர்கள் எல்லாம் அவர்கள் சொல்லலாம் பெருமை இழந்துவிடும் நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பொருள்? அப்ப நம்பிக்கை என்பதுன்னா விவாதத்திற்கு அறிவுடன் பகுத்தறிவுடன் ஒரு விவாதத்துக்கு வாங்க இல்ல. நீங்க மூட நம்பிக்கைகள் என்பது அதான் நாங்க சொல்றோம். மூட நம்பிக்கை தான் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் இருந்தாங்க. ஐயா கண்ணதாசன், நான் கேட்கிற ஒரே விஷயம் தாங்க, நீங்க இந்துத்துவத்தை பத்தி பேசுறீங்கல்ல, கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் குறித்து நேரடியா பிளாட்ஃபார்ம் போட்டு பேசுறீங்களா? எல்லா மூட நம்பிக்கைகளையும் இல்ல. ஏன்னா உங்களால பேசிட்டு அவர்களுடைய வாக்குகளை பெற முடியும். அதைத்தான் நான் சொல்றேன். அதை சொன்னா நாங்க மிரட்டுறோம்ன்றாங்க. நாங்க மிரட்டல. நேர்மையா நீங்க பேச விடுங்க. ஏன் இல்ல மூட நம்பிக்கை பேசினாலே பயப்படுறீங்களே? நாங்க சொல்றோம் மூட நம்பிக்கையில திராவிட பேசுது. இவங்க சொல்றாங்க பெரும்பான்மை சொல்லிட்டு. எங்களுக்கு 1971 திருவாரூர் ஆழித்தேர முதல் ஓட்ட திராவிட பெரும்பான்மையை நாங்க ஏதோ பயக்கணும் இழிக்கிறோம் சொல்றாங்க. உங்க நம்பிக்கை இருக்கிறது. பெரும்பான்மை மதங்கள்ல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை சுட்டிக்காட்டுற மாதிரி சிறுபான்மை மதங்கள் எல்லா மதங்கள்லயும் இருக்கக்கூடியதெல்லாம் நாங்க சுட்டி காட்டுறோம். சுட்டி காட்டாம இல்ல. உங்கள நிறைய திருத்த முடியாத மூட நம்பிக்கை இருக்கிறது. அது நாங்கள் வலுவாக சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலை. நீங்க திருத்திங்க. நாங்க சொல்லக்கூடிய திருத்திங்க. செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.